நம்முடைய சிஎம் நம்ம தப்பாக மற்ற மாநிலங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தும். இந்த பிரச்சனை அங்கே நியூஸ்ல காட்டப்படுதா இல்லையா? அதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க? ஒரு நடிகையோடு சிஎம் அவர்களை சேர்த்து பேசியதின் காரணமாக அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார்னு பேசுறாங்களே இல்லையா? இப்போ அவங்க யோசிப்பாங்க, நடிகை கூட ஏன் சேர்த்து வச்சு பேசுறாங்க? அண்ட் பழைய நியூஸ் எல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சிஎம் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ்க்காக வேண்டி அப்ளை செய்திருக்கிறார். இவங்களுடைய குடும்பத்தினர்கள் யாருமே இவங்க கூட இருக்கிறது கிடையாது. இவர் நடிகையோடு பேசுறதாக இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலக்கிறதாக ஒரு பேர் வரும். இதில் யாருடைய பேர் டேமேஜ் ஆகும் சொல்லு? விஜய் அவர்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும். அந்த பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த விஷயத்தை பெருசாக்குனது, இந்த விஷயத்தை நீங்கள் பெருசாக ஆக்கி கொண்டே இருக்கிறது. இந்த தப்பு தான் உங்களுடைய பேரை டேமேஜ் ஆகியிருக்கு. அடுத்தது இன்னொரு கேள்வி நீ கேட்டது, திமுகவினர்கள் போராட்டம் செய்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க கேட்டால், திமுகவினர்கள் போராட்டம் செய்கிறது அரசியல் மூவ். அரசியலை பார்த்து நான் பேசுகிறேன். அரசியல் ஸ்டெப்பு சரியான ஸ்டெப்பு தான். அது ஏன் அரசியல் ஸ்டெப்பு சரியானது? தாவேகாவினர்கள் போராட்டம் செய்ய தப்பு, அதே திமுகவினர்கள் போராட்டம் செய்ய சரி எப்படி ஆகும்னா, இங்கே பாரு, இவங்க பவரில் இருக்கிறாங்க, அவங்க பவரில் இல்லை. பவரில் இருக்கிறவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கப்படும். பவரில் இல்லாதவங்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி கேட்போம்? பவரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவார்கள். இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க, வீதிகளில் போராட்டம் செய்கிறாங்க. நீங்கள் எதுக்குடா போராட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி பேர் வருமா வராதா? அதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் பவரில் இருக்கிறீங்க. ஆனால் அவங்க எவ்வளோ போராட்டம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது நல்லது தான் சேர்க்கும். அவங்கள பொறுத்தது நல்ல மூவ் தான். அது உங்களுக்கு களங்கள் தெரிவிக்கலாம். இல்லை அமர்ந்ததும் தாவேகாவினர்கள் நிறைய பேர் சொன்ன ஒரு வாதம் என்னன்னா, டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தால் வச்சுக்க தங்கமாக செயல்படும், அப்படியே செல்லக்குட்டியும் சொல்லி கொஞ்சம் அளவுக்கு செயல்படும். ஆனால் எப்போலேருந்து இவங்க பதவியில் அமர்ந்தாங்களோ டிஎம்கே அமைதியாகவே இருந்திருக்கு. பார்த்தியா, அமைதியாகவே இருந்திருக்கு. அமைதியாக இருக்குன்னா பெரிய சூறாவளி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வெடிச்சிருக்கு. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக உதயநிதி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார். இது கண்டிப்பாக அஜெண்டா பேஸ்டாக தான் நடந்திருக்கணும். இது என்னுடைய அரசியல் புரிதல். உங்களுக்கு வேறு ஏதாவது அரசியல் புரிதல் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.